ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே அன்னபூர்ணி சிந்துவும் சிவாவும் ஒரே ரூமில் இருக்கிற விஷயத்த பார்த்துட்டாங்க. ஸோ கண்டபடி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துவை அடிக்கவும் செய்கிறாங்க. சிவாவுக்கு கோவம் வந்து என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பான்ற மாதிரியுமே பேசிடுறாங்க. ஸோ இதை தாங்கிக்க முடியாமல் நம்ம அன்னபூர்ணி அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ பின்னாடியே நம்ம சிவாவுமே சிந்துவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு, பெரியம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க பெரியம்மா, தயவு செஞ்சு இப்படி அழுகாதீங்க பெரியம்மா, ஏற்கனவே உங்கள் உடம்புக்கு முடியல, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்கிக்க முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏன் சிவா இப்படி என்கிட்ட பச்சையாக நடிக்கிற, இத்தனை நாளாக நீ சிந்துவை பிரிஞ்சு தான் இருக்க, சிந்து கூட நீ பேசுறது கிடையாது, பெரியம்மா பேச்சை கேட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல, என்கிட்ட அதாவது அவள் கூட பேசாத மாதிரி நடிக்கிற, ஆனால் அவகிட்ட போயிட்டு நீ புருஷனாக தானே இருக்கிற, இதெல்லாம் தப்பாக தெரியலையே சிவா அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா அது வந்து பெரியம்மா நீங்கள் சொன்ன பேச்சை கேட்டு தான் நான் இத்தனை நாளுமே இருந்தேன். மெடிக்கல் கேம்ப்பு போகிறப்போ சிந்துவை கூட கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி உங்கள் பேச்சை மீறி எதுவுமே நாங்கள் எல்லாம் ஒன்றா கிடையாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லாத சிவா, நீ என் பேச்சை மீறி போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கே என்னெல்லாம் கேட்ட, அவள் ஏன் பொண்டாட்டி கோர்ட் எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழ சொல்லியிருக்கு அப்படின்னலாம் நீ என்னென்னமோ பேசினல்ல, அப்போது நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிற, நான் அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கப்பவும் நீ அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டே இல்லை. அப்போது இந்த அன்னபூர்ணிக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது அப்படி தானே சிவா, நீ என் கையை மீறி போயிட்டையா, உன் மனசை நல்லாவே அந்த சிந்து மாற்றிட்டா, எல்லாம் ஏன் தலையெழுத்து, நான் உன் மேலே உயிரே வச்சுருந்தேன், உன் மேலே பாசத்தை கொட்டி கொட்டி உன்னை தூக்கி வளர்த்தேன், இந்த பெரியம்மாவை நீ மறந்துட்டல, இப்போ அந்த சிந்து அந்த கேடுக்கிட்ட சிந்து ஃப்ராடுக்காரி தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுறான், அவள் தான் உனக்கு தெய்வம் மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணி ரொம்பவே மன வருத்தத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சிவா இருந்துட்டு, தயவு செஞ்சு இப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க பெரியம்மா, இத்தனை நாளாக உங்களுக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன் பெரியம்மா, ஏன் பெரியம்மா நான் சொன்னால் நீங்கள் இதை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போதும் சிவா, நீ அந்த ஹோட்டலில் நீ பேசுனது எல்லாத்தையுமே இப்போ வரைக்குமே நான் அதாவது என் மைண்டில் ஓட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சிவாவா இப்படியெல்லாம் பேசினான்றதை நினச்சி பார்க்கவே என்னால் அதாவது நினச்சி கூட பார்க்க முடியல. அப்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும், நீ சிந்துவுக்காக எவ்வளோ தூரம் பேசுகிற, ஆனால் எனக்காக ஒரே ஒரு இடத்துல கூட நீ பேசாமல் போயிட்டல்ல, சிந்து தான் உனக்கு முக்கியமாக போயிட்டால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி ஒரே புலம்பல். உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், என் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் நிறைய முடிவெடுத்திருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து நேற்று வரைக்குமே எல்லாமே நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்டு இருக்கேன். ஆனால் எனக்கும் ஒரு மனசு இருக்குது, எனக்கும் அந்த மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும், இப்படியெல்லாம் வாழணும், அவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது பெரியம்மா. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டீங்க, என்னுடைய வாழ்க்கை விஷயமா நீங்களே முடிவெடுத்துருவீங்க. அதுக்கு நானும் பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு தானே இருந்தேன். ஆனால் அப்படிலாம் என்னால் இருக்க முடியல பெரியம்மா. எனக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு மனசு தவிக்குது பெரியம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் அன்னபூர்ணிக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் சிந்துவை வந்து சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கவே கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. இப்போது இங்கே சிவா இருந்துட்டு, பெரியம்மா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட உன்னுடைய விருப்பம் என்ன சிவா அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எல்லாமே நீங்கள் தானே முடிவெடுத்திருக்கீங்க. நானும் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் விருப்பப்பட்ட பொண்ணோட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது பெரியம்மா. என்னுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைக்க மாட்டிங்களா? சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு கொள்ள ஆசையாக இருக்குது பெரியம்மா. தயவு செஞ்சு அவள் கூட என்னை ஒன்று சேர்த்து வைங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் அன்னபூர்ணிக்கு இந்த வார்த்தையை கேட்டதுமே பயங்கரமாக கோவம் வருது. என்னய்யா சிவா, என்ன இந்த ஃப்ராடுக்காரி பொய்க்காரி தான் உனக்கு வேணுமா? அவளோட சுயநலத்துக்காக நம்ம எல்லாரையுமே தலைகுனிய வச்சு அவமானப்படுத்தினா, அதே மாதிரி அவளுக்கு ஒன்றுனா அவளோட சுயநலத்துக்காக கடைசியில் நீ அவளை நம்பி போனாலுமே உன் தலையில் கல் எடுத்து போட்டு உன்னை கொண்டு போகிறதுக்கு கூட அவள் யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவை பற்றி சொன்னதுமே சிவாவுக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்ததோ பயங்கரமாக கோவப்படுறாங்க. போது நிறுத்துங்க பெரியம்மா, இதுக்கப்புறம் சிந்துவை பற்றி ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா அவ்வளோதான், மரியாதை கெட்டுரும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா பெரியம்மா? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க? உங்ககிட்ட நான் எவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய விருப்பம் என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை விஷயத்தில் தப்பான முடிவை மட்டும் தான் நீங்கள் எடுப்பீங்களா பெரியம்மா அப்படி சொல்லிட்டு
அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நம்ம அன்னபூர்ணியை நல்லா நோஸ் கட் பண்ணிடுறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. எல்லார் முன்னாடியுமே இப்படி சிவா நம்மளை கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, டேய் சிவா, நீ எப்போவுமே அம்மாக்கிட்ட இப்படி பேசவே மாட்டியே, ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக ரொம்ப கோவமாக பேசுகிற? அம்மாவோட மனசு கஷ்டப்படும்ல. உன்னுடைய மனசில் உள்ள ஆசைகளை நீங்கள் கண்டிப்பாக நீ அம்மாக்கிட்ட சொல்லலாம். அம்மா அதுக்கான என்ன முடிவோ அதை எடுப்பாங்க. ஆனால் நீ இவ்வளோ ஃபோர்ஸாக கோவமாக பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. நம்ம சிவாவுக்குமே அப்போ தான் தெரியுது, புரியுது ஆறுமுகம், நீ சொல்கிறது எல்லாமே புரியுது. சிந்து பெரியம்மா நினைக்கிற மாதிரி ரொம்ப கேடு கெட்டவ, கொடுமைக்காரி, ஃப்ராடுக்காரியெல்லாம் கிடையவே கிடையாது. அவள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல. நான் திரும்பவும் சொல்லணுமா என்ன? எனக்கு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் போல் இருக்குது ஆறுமுகம். ஏன் பெரியம்மா இப்படி என் மனசை புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டமாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க தப்பு பண்ணாமல் யார் இருக்காங்க? ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பு செய்ய தான் செய்கிறாங்க. ஆனால் அதை உணர்ந்து திருந்தி வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அதை நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும்ல. தப்பே செய்யாதவங்க அப்படின்னா இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, இனிமே இந்த நிமிஷத்தோட உனக்கும் எனக்கும் இருக்கிற அம்மா பையன்ற உறவு இப்பயோடு முடிஞ்சு போச்சு. நீ அந்த சிந்து பக்கம் எப்போ சாஞ்சியோ அன்றைக்கே இந்த உறவை நான் அத்து விட்டுருக்கணும். நான் கூட எப்போவுமே நீ நான் சொல்கிற பேச்சை தான் கேட்பேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சிந்து பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கல. கடைசியில் அந்த சிந்துவால் பிரச்சனை வரும்ல, அவளால் நீ பாதிக்கப்பட்டு நிற்பல்ல, அன்றைக்கி வந்து நீ என்கிட்ட சொல்லுவ சிவா, இவ சரியில்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலான்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவ சிவா. இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவளை சீச்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சிந்துவை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. நம்ம சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா சிந்துவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு பொய் தான், தனக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம சிந்து ஒரு பொய்யை சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சிவாவுக்கு இப்போ வரைக்குமே நம்ம சிந்து உண்மையாக தான் இருக்காங்க. சிவா கிடைக்கணுன்றதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, எவ்வளோ அவமானத்தை சந்திச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாயத்தை கூட்டி சிவாவுக்கும் நம்ம சிந்துவுக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செய்கிறதுக்காக நம்ம அன்னபூர்ணி பஞ்சாயத்து கூட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பஞ்சாயத்தில் நம்ம சிந்து இருந்துட்டு, எனக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுனால என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் சிவா டாக்டர்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுடாதீங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உள்ள தலைவர் வந்து, இங்கே பாருமா, நீ பிரிஞ்சு தான் ஆகணும், கையெழுத்து போடுமான்னு சொல்லி கூட பஞ்சாயத்துக்காரவங்க பேச்சை கேட்காதனால ஊரை விட்டே தள்ளி வச்சாங்க. ஸோ ஊருக்காரவங்க யாருமே அண்ணன் தண்ணி புழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சிந்துக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட அந்த ஊரில் வந்து ஆட்கள் இல்லை. ஸோ காசு கொடுத்து கடையில் வாங்கணும் அப்படின்னாலுமே யாருமே அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இல்லை. அதே சமயம் தங்கறதுக்கு கோவிலில் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவை எல்லாருமே ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம டாக்டருக்காக, அதாவது சிவாவுக்காக நம்ம சிந்து அதாவது கோர்ட்டில் வந்து லாயரை தேடி தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க சைடு ஆதாரத்துக்காக யாருமே வரவே இல்லை. வராத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் ஸ்னேகாவோட அப்பாலாம். ஸோ அதையும் தாண்டி அவங்களுக்காக கடவுளாக ஒரு லாயரை அனுப்புனாங்க. ஸோ அது மூலமாக ஒரு வருஷம் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதையும் தாண்டி கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி வந்து, வீட்டில் நீ எந்த ஒரு பாத்திரத்தையும் தொடக்கூடாது, நீ அந்த ரூமில் மட்டும்தான் இருக்கணும், எல்லா செலவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னலாம் சொன்னாங்க. ஸோ அது கூட ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி இங்கே மகா வந்து இன்னுமே நிறைய டார்ச்சருக்கு பண்ணுவாங்க பார்த்தியா. இப்படி ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவமானத்தையும் நிறைய நம்ம சிந்து வந்து சிவாவுக்காக நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிந்து உண்மையாகவே நம்ம சிவா மேலே 100% காதலை வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்னபூர்ணியை விட நம்ம சிந்து நிறைய பாசம் வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம சிந்து வந்து சிவாவுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நம்ம சிந்து பண்ணது ஒரே ஒரு தப்பு தான், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஸோ அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சிது, இது மட்டும்தான். இதுக்காகவே அன்னபூர்ணி நம்ம சிந்துவை அப்படியே பழி வாங்கணும், அவங்க ரொம்ப நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே தப்பு தான். கல்யாணம்னு ஆகிடுச்சு, அதையும் தாண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம சிவாவுக்கு சிந்துவை பிடிக்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. ஸோ அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ சிவாவோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருந்தா அதான் ஒரு நல்லவங்களுக்கு அர்த்தம்னு சொல்லலாம். ஆனால் அன்னபூர்ணி பொய் சொல்லிட்டா, துரோகம் பண்ணிட்டா, நம்பிக்கை துரோகம்
பண்ணிட்டா. எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனால் கூடவே இருந்து பொய் சொல்கிறவங்கள நம்பவே கூடாது, அவங்கள மன்னிக்கவும் கூடாதுன்ற மாதிரி வசனமெல்லாம் பேசினாங்க. ஸோ மகா நிறைய தப்புகள் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அன்னபூர்ணி. ஆனால் சிந்துவை வெறுத்து ஒதுக்குறாங்க. இது ரொம்ப 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 தப்பு. ஸோ நம்ம சிவா வந்து கோவத்தை அடக்கிக்க முடியல. உங்களுக்கு அவ்வளோதான் பெரியம்மா, சிந்துவை கேடு கட்டுவ பொறுக்கி அப்படி இப்படின்னு கண்டபடி பேசாதீங்க, அந்த அளவுக்கு அவள் எந்த தப்புமே பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு ஒரு அறை. அவங்களவே மீறி நம்ம சிவா அடிச்சிடுறாங்க. அன்னபூர்ணிக்கிட்ட எப்போவுமே எதிர்த்து கூட பேசாத சிவா இன்னைக்கு சிந்துவுக்காக நம்ம அன்னபூர்ணியை அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த செயல் வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த பிள்ளையை நம்ம தூக்கி வளர்த்தோம், இந்த பிள்ளைக்காக நம்ம என்னென்னலாம் செஞ்சோம், ஆனால் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் நம்மளை கை நீட்டி அடிச்சிருச்சேன்ற ஒரு கஷ்டம் நம்ம அன்னபூர்ணிக்கு இருக்க தான் செய்யுது. ரொம்பவே அவமானமாக இருக்குது அவங்களுக்கு. உடனே இங்கே ஆறுமுகம், பைரவி, சிந்து இவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக்கு தான். உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா என்ன பண்ண, நீ யாரை அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை பயங்கர கோவமாக பலார் நிறைய அடி அடிக்கிறாங்க நம்ம ஆறுமுகம் தன்னோட அம்மாவை அடித்ததுனால. ஸோ எல்லா அடியுமே நம்ம சிவா வந்து வாங்கிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம சிவா வந்து யோசிக்கிறாங்க. அன்னபூர்ணி பெரியம்மா என்ன பேசியிருந்தாலும் நம்ம கை நீட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு தோணுது. ஸோ நம்ம பைரவி இருந்துட்டு, சிவா என்ன சிவா இது, நீங்களா இப்படி? உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, ஐயோ டாக்டரே, என்ன டாக்டரே இப்படி பண்ணிட்டீங்களே, ஐயோ இப்போ அத்தை எதுக்காக நீங்கள் கை நீட்டினீங்க, அத்தை என்னை குத்தி கொலை செஞ்சாலுமே நீங்கள் இப்படி கையை நீட்டிருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்லவும் உடனே மகா எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஏய் சிந்து, எல்லாமே உன்னால் தாண்டி, நீ தான் சிவாவை இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்க. சிவா இப்போ வரைக்குமே ஒரே ஒரு சொல்லு கூட அன்னபூர்ணி அக்காவை எதிர்த்து பேசுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு கை நீட்டி அடிக்கிறான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சிவாவோட மனசில் அவ்வளோ வெறுப்பை புகிட்டி இருக்க. இப்போ பார்த்தியா, எங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் சிவாவை ஒட்டுமொத்தமாக பிரிச்சுட்டு இல்லை அக்கா. என்னக்கா உங்களுக்கு என்ன நிலமையா, எல்லாமே அந்த சிந்துவால் தான். சிவா இப்படி பண்ணிட்டானே. டே சிவா, அன்னபூர்ணி அக்கா உனக்கு எவ்வளோலாம் செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை தங்கம் போல் பார்த்துக்கிட்டாங்களேடா. இது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த போய் கேடுகிட்ட சிந்துவுக்காக அன்னபூர்ணி அக்காவே அடிச்சிட்டியடா அப்படி சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சிவா அன்னபூர்ணியோட கையை பிடிக்க வராங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணி விலகிடுறாங்க. ஏன் பெரியம்மா, பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா, நான் ஏதோ கோவத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லவும், போது நிறுத்து சிவா, இதுக்கப்புறம் உன் வாயாலிருந்து என்னை பெரியம்மான்ற வார்த்தையை சொல்லி கூப்பிடாத. உன்னை நான் எப்படியெல்லாம் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி நீ இப்படி அதான் சொல்லுவாங்களே, பாம்புக்கு பால் வாத்தாலும் பாம்பு விஷத்தை விடுமா அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீ உன்னுடைய விஷத்தை இன்றைக்கி கக்கிட்ட. நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், உனக்காக நான் எவ்வளோலாம் செஞ்சேன், இதெல்லாம் நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. ஆனால் நான் இப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை இன்னைக்கு எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்துருச்சேன்னு எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அவமானத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, நான் எங்கேயுமே சந்திச்சதும் கிடையாது. இதுக்கப்புறம் உறவாடுறதோ இல்லை பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குற வேலையோ எதுவுமே வேண்டவே வேண்டாம் சிவா. உன் பேரை சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே சிவா பயங்கரமாக அழுகுறாங்க. அன்னபூர்ணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பெரியம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிவா, உன் முகத்தில் முழிக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவா ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு, ஆறுமுகம் நீயாவது சொல்லு ஆறுமுகம், ஏதோ ஒரு கோவத்துலேயும் வேகத்துலேயும் நான் அன்னபூர்ணி பெரியம்மாவை கை நீட்டிட்டேன், சத்தியமாக இப்படியெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கூட கனவுகளை கூட நினச்சி பார்க்கல ஆறுமுகம், நீயாவது சொல்லு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகத்துக்கே இந்த விஷயம் வந்து பயங்கர அதிர்ச்சி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் எப்போவுமே நடந்தது கிடையாது. நம்ம சிவா இப்படியே அன்னபூர்ணிக்கிட்ட நடந்துக்கிட்டதும் கிடையாது. இப்போது நம்ம ஆறுமுகம் கூட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் நிற்கிறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் பண்ணினது மிகப்பெரிய தப்பு. 1000 தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள கை நீட்டி அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்க உங்களோட வயசில் பெரியவங்க. அவங்க தப்பு செஞ்சுருந்தாலுமே நீங்கள் வாயில் தான் பேசியிருந்துருக்கணும். இப்படி எல்லார் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அடித்தது மிகப்பெரிய தப்பு. அதுவும் நீங்கள் அடித்தது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா உங்கள் மேலே அன்னபூர்ணியத்தை உயிரே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவான்னு மூச்சுக்கு 300 டைம் ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட பெருமை தான் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே கதையாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்க அன்னபூர்ணியத்தையே நீங்கள் அடித்தது மிகப்பெரிய தப்பு. அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும், அதையே சிவா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம
சிவா இருந்துட்டு, "பைரவி நீயாவது சொல்லு பைரவி. பெரியம்மாவை என் கூட பேச சொல்லு பைரவி. ப்ளீஸ் பைரவி. பெரியம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போவே இந்த நிமிஷமே செத்து போக சொன்னா கூட நான் செத்து போயிடுறேன். ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம்." அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா கெஞ்சுறாங்க. அன்னபூர்ணிக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது சிவா இப்படி கெஞ்சுறதெல்லாம். ஆனால் சிவா இப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அது ரொம்பவே அவங்க மனசை பாதிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போது இங்கே நம்ம ஸ்வாதி கிட்ட வந்து, "ஸ்வாதி நீயாவது சொல்லு ஸ்வாதி. நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக பெரியம்மா என் கூட பேசுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே ஸ்வாதிக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி சிவாவுக்காக நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, "ஆண்டி சிவா ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிட்டாரு. நீங்கள் அவரை ஒரு டைம் மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "ஸ்வாதி இந்த விஷயத்தில் நீ தலையிடாதம்மா. நான் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமா. சத்தியமாக இதை என்னால் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ரொம்ப ப்ரெஷராக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி வந்து ரூமுக்கு போயிட்டு, என்னை யாரும் வந்து பார்க்காதீங்க. நான் எதுவும் பண்ணிக்க போகிறது கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் தனியாக இருக்கணும். என்னை யாருமே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ நம்ம சிவா தலைமையில கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே எங்கள் மகா இருந்துட்டு நம்ம சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி, "ஏய் எல்லாமே உன்னால தாண்டி." அப்படி சொல்லிட்டு சிந்து இருந்துட்டு, "ஐயோ முடிய விடுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது." "வலிக்கட்டும்டி. இன்னைக்கு அக்காவோட மனசை எப்படியெல்லாம் நோகடிச்சிங்க. உனக்கு வலிக்கட்டும். சிவா இனிமேல் இந்த சிந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. உங்கள் பெரியம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அப்படி சமாதானப்படுத்து. இந்த சிந்து கூட மட்டும் நீ பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டு அப்படின்னா கடைசி வரைக்கும் பெரியம்மா உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. எங்கள் சிந்துக்கு வலியில் தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்தவும் செய்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மகா தர தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே விட்டுடுறாங்க. நம்ம சிவா அன்னபூரணி நினப்பில் இருக்கிறதுனால இதை எதுவுமே கவனிக்கல. ஸோ நம்ம சிந்து இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியத்தை உங்களையும் வெளியே ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. நானா கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். நீங்கள் அவுட் ஹவுஸில் இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே இந்த வீட்டு விஷயமா எதுவும் பேசக்கூடாது. என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன். ஒழுங்கா போங்க பக்கமாக." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே மகா இருந்துட்டு, "என்ன நீ திமிரா பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அறைய வர்றாங்க. உடனே நம்ம சிந்து கையை பிடிச்சி, "இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு வளர்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாவோட பேச்சு மீறி உள்ளே போயிடுறாங்க. மகாவுக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது. ச்சே, இதெல்லாம் நம்மக்கிட்ட சவால் விடுது, நம்மளை எதிர்த்து பேசுது. ச்சே, நம்ம நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. நம்ம மட்டும் கரெக்டாக நகை விஷயத்தில் நம்ம பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்க மாட்டோம். எல்லாமே அந்த எஸ்ஐக்கு பண்ண வேலை தான். அவன் எந்த ஒரு வேலையுமே உருப்படியாக செய்கிறது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சிந்து சிவா கிட்ட வந்து, அதாவது சிவா கிட்ட யாருமே இல்லை. பைரவி, ஆறுமுகம், ஸ்வாதியோட ஃபேமிலின்னு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம சிவா நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடந்த எல்லாமே ஒரு கனவு மாதிரி. அன்னபூர்ணியை பெரியம்மா மறந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குமே. ஏன் இப்படியெல்லாம் நடக்கணும்? ஏன் நான் இவ்வளோ கோவப்படணும்? சிந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சிந்து. இனிமேல் பெரியம்மா என் கூட பேச மாட்டாங்களா சிந்து? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சிந்து இருந்துட்டு, "டாக்டரே நீங்கள் இதை நினச்செல்லாம் கவலைப்படாதீங்க டாக்டரே. இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்க டாக்டரே, கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட பேசாமல், உங்ககிட்ட பேசி சிரிக்காமல், உங்கள் பேரை கூப்பிடாம அன்னபூர்ணி அத்தையால் இருக்கவே முடியாது டாக்டரே." அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, "இங்கே பாரு சிந்து, அதெல்லாம் முன்னாடி வரைக்கும். இப்போது நான் அன்னபூர்ணி பெரியம்மாவை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன். கண்டிப்பாக அவங்க என் கூட பேசவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க. இன்னொரு சைடு அன்னபூரணி ரூமுக்கு போயிட்டு கூட ரொம்ப நேரம் ஆகுது. நைட் 8:00 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹாலுக்கு வராங்க. ஆனால் அன்னபூர்ணியை மட்டும் காணோம். ஸ்வாதி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, "என்னம்மா இன்னுமே ஆண்டி சாப்பிட்றதுக்காக வரவே இல்லை. ரூம்குள்ளே மதியம் 2 மணிக்கு போனவங்க இப்போது 8:00 ஆகுது. இப்போ கூட வரவே இல்லை. தண்ணி குடிக்கிறதுக்காக கூட வரவே இல்லை. என்ன ஏதுன்னே தெரியலையே. சரிம்மா நான் ஆண்டி சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி வந்து இப்போது நம்ம அன்னபூர்ணியோட ரூமுக்கு போகிறாங்க. உள்ளே போயிட்டு, அதாவது உள்ளே போல்
கதவு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ கதவை தட்டுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் சத்தமே கிடையாது. ஸ்வாதிக்கு டவுட்டாகவே இருக்குது. அன்னபூர்ணி ஆண்டி உள்ளே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஏதுன்னு சத்தம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மேலே தானே கோவம், சிவா மேலே தானே கோவம், நம்ம மேலே கோவம் இல்லை. கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவாங்க அவங்க. ஆனால் இப்போ எதுவுமே பேசவே இல்லையே, ரொம்ப நேரமாக நம்ம கதவை தட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்வாதி வெளியே வந்து ஆறுமுகம் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி இருந்துட்டு, என்ன அந்த ஸ்வாதி உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணுமா? வீட்டில் எம்பிட்டு வேலை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே ஸ்வாதிக்கும் உனக்கும் ஒரே லவ் ரொமான்ஸ் தானே? சி எரும மாடு எரும மாடு. அந்த ஸ்வாதி கூட பேசுகிறத ஃபஸ்ட்டு கட் பண்ணு. எப்போ பார்த்தாலும் ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவப்படுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இரு பைரவி ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது, நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து பைரவிக்கு ஸ்வாதி கிட்ட வராங்க. ஸ்வாதி என்ன ஸ்வாதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஆண்டியை சாப்பிட்றதுக்காக கூப்பிடலான்னு போனேன். ஆனால் அவங்களோட டோர் லாக் ஆகிருக்கு. அவங்க எதுவுமே பேச்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சத்தமே இல்லாமல் இருக்குது. என்ன உள்ளே நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆறுமுகம். நீ வேணால் அந்த கதவை எப்படியாவது ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஆறுமுகம் பதறி போகிறாரு. சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே வந்துடுறாங்க. கதவை எல்லாருமே தட்டி பார்க்குறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு சத்தமும் கிடையாது. கதவு ஓப்பன் பண்ணவும் இல்லை. எல்லாருமே ரொம்பவே பயந்து போகிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவாவும் ஆறுமுகமும் அந்த கதவை உடைக்கிறாங்க. உடைச்சா இங்கே நம்ம அதாவது அன்னபூரணி பெட்டு மேலே படுத்துடலாமல் கீழே விழுந்துட்டுருக்காங்க. ஸோ மயக்கம் வந்துச்சா, இல்லை ப்ரெஷர்னால பிபி அதிகமாகி மயக்கம் வந்து விழுந்தாங்களான்னு கூட தெரியல. மொத்தம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? ஐயோ எந்திரிம்மா, ஸ்வாதி போய் தண்ணி கொண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாதி ஒரு பக்கம் தண்ணி கொண்டு வரதுக்காக ஓடுறாங்க. சிந்துவும் பைரவியும் ரொம்பவே பார்த்துட்டோமா, அத்தை எந்திரிங்க அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மகாக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தானே. இந்த வீட்டில் எது கெட்டது நடந்தாலும் மகான்றவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அன்னபூர்ணி செத்தே போனாலுமே பிரச்சனையே இல்லை, நமக்கு தான் லாபம்ன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவாவும் ஆறுமுகமும் ரொம்பவே துடிதுடிச்சு போகிறாங்க. தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளித்தாலுமே நம்ம அன்னபூர்ணி வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டு நம்ம சிவாவுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. நாடி துடிப்பு கூட சரியாக காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா என்னையா சிவா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு பக்கம் குளுக்கோஸ் ஏறுது, ஒரு பக்கம் பிபி எவ்வளோ என்ன ஏதுன்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஸோ பிபி ரொம்பவே அதிகமாக ஓவர் ஹை ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா உயிருக்கே ஆபத்து. ஸோ தலையில் போகிற நரம்பு இருக்குது இல்லையா, அது வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியை உயிரோடவே பார்க்க முடியாது. அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம சிவா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்களே, இந்த மாதிரி யாருக்குமே பிபி ஹை ஆனது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே டக்குன்னு எப்பப்போ எந்தெந்த நிமிஷம் எந்தெந்த டைமிங்க்கு மெடிசன் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்தத்துமே கூடவே இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க நம்ம சிவா. ஸோ இங்கே ஆர்வம் இருந்துட்டு, சிவா அம்மாவோட கண்டிஷன் நல்லா தானே இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம், நீ பயப்படவே பயப்படாத, சாதாரண மயக்கம் தான், ரொம்ப நேரம் ஆகிருக்கு போல், அதனால தான் நம்ம கூப்பிட்டுமே எந்திரிக்கலை, மற்றபடி ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அவங்க எல்லாருமே கொஞ்சம், அதாவது குடும்பத்தில் உள்ள ஃபேமிலியில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கொஞ்சம் நார்மலாகவே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியோட நிலமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஸோ நம்ம சிவா வந்து டாக்டர்ஸ் கூட எல்லாம் தனியாக மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அந்த பிபி ஹை ஆகி ப்ரெஷர் ஆகி மைண்டில், அதாவது தலையில் அந்த நரம்புக்கு பாதிப்பு போகிறதுக்குள்ளே நம்ம அதை தடுத்தாகணும். அன்னபூர்ணி பெரியம்மாவை எப்படியாவது உயிர் பொழைக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம சிவாவை விட கொஞ்சம் பெரிய டாக்டர், ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி என் பெரியம்மா ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, அவங்க எப்படியாவது உயிர் பொழைச்சி வரணும், தயவு செஞ்சு நீங்கள் இப்போவே வாங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம இப்போவே எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு நம்ம பைரவி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடி வந்து ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. பைரவி என்னாச்சு பைரவி, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து ஆறுமுகம், அத்தை ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்களாம், அவங்க பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியல ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஆறுமுகம் ரொம்பவே பதறி போகிறாங்க. பைரவி என்ன சொல்கிற நீ? ஆறுமுகம் இது
அம்மாக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிவா தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம்னு சொல்லிட்டு சிவா இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்காரு. யதார்த்தமாக நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக தான் போனேன். அப்போ தான் கேபினில் சிவா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அன்னபூர்ணி அத்தை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகத்துக்கு அம்மா இல்லைன்னா இருக்கவே முடியாது. அவங்க ஒரு குழந்த மாதிரி. ஸோ நம்ம அன்னபூர்ணியுமே அப்படி தான் நம்ம ஆறுமுகத்தை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் கூட அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆறுமுகம் அவங்களோட டைப்பே அப்படி தான். ஸோ கதறி கதறி பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு சரி நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. ஆறுமுகம் அன்னபூர்ணி அத்தை இல்லைன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாராம். ஐயோ நம்ம சொல்லியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஸோ அதே சமயம் நம்ம ஆறுமுகத்துக்கு ஆறுதலுமே சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம அன்னபூர்ணி சிவா சிந்துன்னு இவங்க